எல்லாம் பார்த்துப்பான். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. உன் புருஷன் நல்லபடியா வீடு வந்து சேருவான். ஆமா நிமி, காலையில என்ன ஏதுன்னு விசாரிச்சு அவர் எங்க இருந்தாலும் நான் கூட்டு வரேன். உங்களை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் வீட்டுக்காரர் வந்துருவாருங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ எனக்கு திவ்யாவை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. இந்த வீட்ல இருக்கிறதுக்கு அவளுக்கு என்ன கஷ்டம்? எங்க அம்மாவை விட அவளை நீங்க நல்லா பாத்துக்கிறீங்க, அப்புறம் என்ன அவளுக்கு? எங்க அம்மா தப்பானவங்க இல்ல, எல்லாம் அந்த வெற்றி பண்ற வேலை. அவன்தான் அவங்களுக்கு தப்பு தப்பா விஷயங்களை சொல்லி கொடுத்து கைட் பண்றான். திவ்யா கிட்ட எத்தனையோ தடவை நான் இதையெல்லாம் எடுத்து சொல்லிட்டேன். அவ ஏன் இந்த மாதிரி பண்றா? அவளை தப்பு சொல்ல முடியாதுமா. நானும் 2 பொண்ணை பெற்றிருக்கேன். இருந்தாலும் அவங்கள தாண்டி திவ்யா மேல எனக்கு ஒரு தனி பாசம். ஏன்னா அவ என்ன அப்படி பார்த்துக்கிட்டா. திடீர்னு என்னாச்சுன்னே தெரியலம்மா. கவலைப்படாதீங்க அத்தை, எல்லாம் சரியாயிடும். நட்ராஜ், எதுக்கும் ஒரு தடவை அந்த தம்பிக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாருப்பா. இல்ல இப்பதான் ட்ரை பண்ணி பார்த்தேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது. திவ்யா, நிமி, என்னாச்சு உனக்கு? நிமி, அழாத நிமி. என்னாச்சு? எனக்கு பயமா இருக்கு. என்னாச்சுன்னு சொல்லு. திவ்யா பிரபுவை காணோம். என்ன சொல்ற நிமி? நான் வெளியே போயிருந்தேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவரை காணோம். நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். நைட் ஆகியும் வரல திவ்யா. 1/2 மணி நேரம் கூட எனக்கு ஃபோன் பண்ணாம இருக்க மாட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவருக்கு ஃபோன் பண்ணா அவர் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. உனக்கும் ட்ரை பண்ண, உன் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தது. நானும் பார்க்கல, இப்பதான் பார்த்தேன். மிஸ் கால் அலர்ட்ல நீ ட்ரை பண்ணது தெரிஞ்சது, அதான் இப்ப பண்ணேன். என்னாச்சு? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் தான் உன் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ண. அவரு வந்தாரு. அப்பதான் பக்கத்து வீட்டுக்காரரு சொன்னாரு, யாரோ போலீஸ்காரங்க வந்து பிரபுவை கூட்டிட்டு போயிட்டாங்களாம். உன் வீட்டுக்காரரு என்ன கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் கேட்டதுக்கு காலையில வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களாம். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல திவ்யா. நீ கவலைப்படாம இரு நிமி, எப்படியாச்சும் மாமாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடலாம். அந்த கொஞ்சோண்டு நம்பிக்கையில தான் நான் இங்க இருக்கேன். இல்லன்னா நிமி, நீ தயவு செஞ்சு அழாம இருக்கியா? மாமாக்கு ஒண்ணும் ஆகாது. நான் காலையில வரேன். சரி திவ்யா. இது பாருங்க, ஒன்னும் ஆகாது. அழாதீங்க, அழாதீங்க, சரியாயிடும். காலையில நட்ராஜ் கூட்டிட்டு வந்துருவான். அழாதீங்க. அவங்க வீட்டுல நிம்மி இருக்க கூடாது. எப்படியாவது அம்மா கிட்ட பேசி நிம்மியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும். அம்மா கிட்ட பேசலாம். சரி வெற்றி, இத அப்புறமா பார்த்து பேசிடுறிய? சரி பெரியப்பா. அம்மா, வாமா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னம்மா திவ்யா, வா உட்காரு. உட்காருமா. என்ன விஷயம் சொல்லுமா. இல்ல மா, நிம்மி வீட்டுக்காரரை காணுமா?
தெரியாம ஏன் மாமியார் வீட்டுல போய் உட்கார்ந்திருக்கான்? அவ பேச்ச எதுக்கு எடுக்கிற திவ்யா? இப்படியே எத்தனை நாளைக்குமா இருக்க போறீங்க? கடைசி வரைக்கும். என்னது? அப்படி இருந்து என்னமா சாதிக்க போறீங்க? உங்க ஜாதி பெருமையை காப்பாத்திடுவீங்க. அப்புறம் பெத்த பொண்ணு கஷ்டத்துல நிக்கிறப்போ அவளை விட உங்களுக்கு ஜாதி தான் முக்கியமாமா? அவ புருஷனுக்கு என்னாச்சுன்னு கூட நீங்க கேட்க வேண்டாம். ஆனா உங்க பொண்ணு நினைச்சா மனசு உங்களுக்கு பதறலையாமா? யாரும் இல்லாம எங்க போறதுன்னு தெரியாம ரோட்ல நிக்கிறாளேம்மா, விட்டுலாங்கிறீங்களா? அவ லவ் பண்ணது தப்புதாமா. இத்தனை நாள பேசாம இருந்தீங்களே, அதை விட ஒரு பெரிய தண்டனை வேணுமா? போதுமா? பாவம்மா அவ. யார் வீட்டுல இது நடக்கல? இந்த காலத்துல போய் லவ் பண்ணதுக்காக அம்மா பொண்ணு ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னு யாரும் உங்களை பெருமையா பேச மாட்டாங்க. நானே உங்க மேல கோவமா இருந்ததுக்கு காரணம் இதானே. என்ன மாதிரி தானே எல்லாரும் உங்களை வெறுத்தாங்க. என் மாமியார் மாதிரி இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இல்ல. மனசுக்கு பட்டதை நேர்மையா பேசுறீங்க, கரெக்டா இருக்கீங்க. இதெல்லாம் பாக்குறப்போ உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா நிம்மி விஷயத்துல தாமா நீங்க வேற மாதிரி இருக்கீங்க. அவ உங்க பொண்ணுமா, நீங்களே அவளை மன்னிக்கலன்னா வேற யாருமா அவளை ஒத்துக்குவாங்க? நீங்க உயிரோட இருக்கிறப்போ அவ ஏமா அங்க அனாதையா இருக்கணும்? புருஷனை காணோம்னு நிக்கிறப்போ நீங்க உதவி பண்ணலன்னா அவ செத்து போயிடுவாமா. இதெல்லாம் வேணுமா உங்களுக்கு? என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கீங்க? நிம்மியை கூட்டிட்டு வரலாமா? பாவம்மா அவ, ப்ளீஸ். நான் ஆடி போயிட்டேன். அதான் அத்தை எழுந்து உள்ள போயிட்டாங்கல்ல, அப்ப கோவமா இருக்காங்கன்னு தானே அர்த்தம். அவங்க மாற மாட்டாங்கன்றதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. நான் இதுங்களே எப்படியாவது இங்கிருந்து கழட்டி விடணும்னு பார்த்துட்டு இருக்கேன். இவ வேற அவளுக்கு சப்போர்ட் பண்ணி வரலாம். ஏற்கனவே இவளுக்கு புருஷன் வீட்டோட சண்டை போட்டதுல நாறுது. இப்ப தேவையில்லாம நிம்மிக்கு சப்போர்ட் பண்ணதால தெரியுமா செம்மையா காண்டா இருப்பாங்க. இதை வச்ச கண்டிப்பா சண்டை வரும். கண்டிப்பா 2 பேரும் பிரிஞ்சிடுவாங்க. நம்ம நினைச்சதை விட சீக்கிரமாவே எல்லாமே முடிஞ்சுன்னு போல இருக்கு. நாம எதுவும் பண்ணாம எல்லாமே தானா நடக்குது. இருந்தாலும் நம்ம பங்குக்கு நாம ஏதாவது பண்ணணும். ஆமாங்க.
சுந்தரி, நான் சந்திரா பேசுறேன். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நிம்மிய வீட்டுக்கு கூட்டிட்டு போலான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷங்க. இப்பவே நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு கூட்டிட்டு வரேன். நான் இப்போ உன் வீட்டு வாசல்ல தான் இருக்கேன். என்னம்மா சொல்றீங்க? இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வாங்க. இல்லை சுந்தரி, எனக்கு உடம்பு சரியில்லை. நிம்மியை மட்டும் அனுப்பிவிடு. சரிங்கம்மா. ஒரு நிமிஷம், நிம்மி கிட்ட போனை கொடு. இது தரேன். கவலைப்படாதம்மா, உன் புருஷன் கண்டிப்பா உன்கிட்ட வந்து சேருவாரு. அத்தை, நிம்மி, இந்தம்மா உங்க அம்மா உங்ககிட்ட பேசணுமா? என்னம்மா பாக்குற? அம்மாதான், இந்த பேசு. நிம்மி, அழாதம்மா. வாசல்ல தான் நம்ம கார் இருக்கு. நானும் இப்ப இங்கதான் இருக்கேன். நீ கிளம்பி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். சரிம்மா. எப்படியோ கடவுளை பார்த்து அவங்க மனசை மாத்திட்டாருல, அதுவே போதும். நீ சீக்கிரம் கிளம்புமா, வா. சுந்தரி, நிம்மி அவ அம்மாட்ட சேர்ந்த மாதிரி உன் மருமகளும் உன்கிட்ட வந்து சேருவா. வணக்கம் சார். யார் வந்திருக்கா? மேடம் தான் வந்திருக்காங்க. ஓ, வணக்கம் தே. மாப்பிள்ள, என்ன வாசல்லையே நின்ட்டீங்க? உள்ள வாங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களா, அப்புறம் என்ன? நான் என் பொண்ணை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். அதான் கூட்டிட்டு போயிட்டீங்களா தே? நிம்மியை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். என் பொண்ணை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். ஓஹோ, ஆமா, இவ்வளவு நாள் எங்க போயிருந்தீங்க? ஐயா சாமி, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், என்னை விட்டுடுங்க. இந்த உலகத்துல எந்த மாமியாரும் இப்படி மருமகனை பார்த்து பயப்படுவாங்களான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு புண்ணியமா போகும். நீங்க போய் என் பொண்ணை அனுப்பி வைங்களேன். சரிங்க. ஐயோ. நட்ராஜ், அம்மா வந்திருக்காங்க, நான் கிளம்புறேன். அவங்கள நம்பி எப்போ போறீங்க? எனக்கு என்னமோ அவங்க ஏதோ பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்கன்னு தோணுது. ஏற்கனவே திவ்யாவை வாழை வெட்டி மாதிரி ஆக்கி அவங்க வீட்டில் உட்கார வச்சிருக்காங்க. பிரபுவை காணுன்னதும் பிரபுவை தேடக்கூட இல்லை, அப்படியே அவங்கள கூட்டிட்டு போய் கூடவே வச்சுக்கலான்னு பார்க்குறாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. உண்மையிலேயே அவங்க மனசு மாறி தான் வந்திருப்பாங்க. என்னம்மா, இன்னுமா நீங்க அவங்கள நம்புறீங்க? இது பாருப்பா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் அவங்க பொண்ணு கூட சேர போறாங்க. அது நம்மளால கெட்டு போயிடக்கூடாது. நிம்மி ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. அவங்க உண்மையிலேயே வேற மாதிரி எண்ணத்தோட கூப்பிடுறாங்கன்னா அது நிம்மிக்கு தெரியாமல போயிடும். நம்ம எல்லாரையும் விட பிரபு தம்பி மேல நிம்மிக்கு தான் அக்கறை ஜாஸ்தியா இருக்கும். நல்லதே நடக்கும்னு நம்பி அனுப்புவோம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இவ்வளோ நாளா நிம்மியும் அவங்க அம்மாவும் ஒண்ணு சேர மாட்டாங்களான்னு தவிச்சிட்டு இருந்தேன். அதுக்கான நேரம் இப்பதான் வந்திருக்கு. நிம்மி, நீ வாமா போலாம். நீ சும்மாருடா, நீ வாமா. இப்படி கொரியர் பாய் மாதிரி வீடு விட அலைய விட்டாலே. எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மா. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இருக்கு. இந்த வீட்டில் அழகான ஃபிகர் இருந்தா எப்படி இருக்கும்? இந்தாங்க, சுந்தரி பியூட்டி பார்லர்ல இதை விட்டுட்டு வந்துட்டீங்களா? கொடுத்துட்டு வர சொன்னாங்க. ஓ, தேங்க்ஸ்பா. எக்ஸ்கியூஸ்
எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, நீங்க என்ன இந்த பக்கம்? நீங்க எங்க இங்க? இது ஏன் வீடுங்க. ஓ அப்படியா? உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க. என்ன இவ்ளோ தூரம் வந்துட்டு பேசாம போறீங்க? இல்ல நான் வந்தது வேற விஷயமா. என்னாச்சு? இல்ல பியூட்டி பார்லர்ல பார்சலை மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. ஐயோ, அது நான் தான். அம்மா கிட்ட கொடுத்தப்போ எதுவும் சொல்லாம வாங்கிக்கிட்டாங்க. அவங்க அப்படிதான். அம்மா, இவர் மிஸ்டர் சோமு, என்னோட ஃப்ரெண்ட். வணக்கம்மா. அவங்க அதிகமா பேச மாட்டாங்க. ஆமா, அந்த பியூட்டி பார்லருக்கு நீங்க ஓனரே தான். அப்போ அங்க சிகப்பா கலரா பெரிய கண்ணோட பேர் கூட மதி. மதி. மதிக்கு நீங்க அண்ணன். அண்ணன் அவ என் தங்கச்சி. அப்படியா? ஆமா. பார்சலை இவ்வளவு தூரம் தேடி கொண்டு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, தங்கச்சியை பார்க்க போனேன், அவ தான் இதை கொடுத்துருன்னு சொன்னா. சரிங்க சரிங்க, நான் கிளம்புறேன். எங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் போகணும். இருக்கட்டுங்க, நான் இன்னொரு நாள் வரேன். முதல்ல உட்காருங்க, கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரேன், சாப்பிட்டுட்டு போங்க. ஆண்டவா, உன் கருணையே கருணை. என் மேல இவ்வளோ இறக்கம் காட்டுற நீ கடைசியா இந்த வீட்டுக்கும் ஓனர் ஆக்காம விட மாட்ட போல இருக்கு. இந்தாங்க. தேங்க்ஸ். வீட்டோட இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் சூப்பரா இருக்கு. எல்லாம் நீங்களே பார்த்து பார்த்து பண்ணிருப்பீங்க போல. ஐயோ, நான் இல்ல, எல்லாம் அம்மாவோட வேலை. உண்மையை சொல்லணும்னா நான் பயங்கர சோம்பேறி, எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ரொம்ப ஃப்ராங்கா பேசுறீங்க. உங்ககிட்டயும் எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் உங்களை நான் நல்ல ஃப்ரெண்டா நினைச்சேன். குடிங்க. அப்ப நான் கிளம்புறேங்க. இதான் உங்க வீடுன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, இனிமே எப்ப வேணா வரலாமே. ஆல்வேஸ் வெல்கம். அப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஃப்ராங்கா ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. அது வந்து அது பரவாயில்ல, சொல்லுங்க. இனிமே என் தங்கச்சி பியூட்டி பார்லருக்கு நீங்க போகாதீங்க. ஏன்? அது ஒரு பெரிய கதை, இருந்தாலும் ஷார்ட்டா சொல்றேன். என் தங்கச்சி புருஷன் ரொம்ப மோசமான ஆளு. எப்ப பார்த்தாலும் அவளுக்கும் அவனுக்கும் சண்டை. 2 பேரும் பிரிஞ்சு வந்துட்டாங்க. சரி, அவளுக்கும் ஏதாவது பண்ணுமேன்னு இந்த பியூட்டி பார்லர் வச்சு கொடுத்தேன். ஆனா அவ ஒரு மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பிடிச்சவ. நான் தான் அவளுக்கு பார்லர் வச்சு கொடுத்தேன்னு நானே சொல்லக்கூடாதான். இப்படிதான் தெரியாம ஒரு தடவை என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கு கோச்சுக்கிட்டு 6 மாசம் என் கூட பேசாம இருந்தா. உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஓப்பனாவே சொல்றேன். எங்க அம்மாவுக்கு இருக்குன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி அந்த அளவுக்கு இல்ல, லைட்டா இவளும் கொஞ்சம் கிராக்கு. அச்சச்சோ. நீங்க பாட்டுக்கு தேவையில்லாம அவகிட்ட ஏதாவது கேட்க போக அவ ஒண்ணு சொல்ல, அவ்வளவுதான் பெரிய பிரச்சனை ஆயிடும். இல்லங்க, நான் அங்க போகல. ஏ பனிமலர், ஏ பனிமலர்.